இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க சார் இப்போ ஒரு டேங்க்ல 0.05 மீட்டர் கியூப் வால்யூம் இருக்கு. அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ். அது டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் லிக்விடோட மாஸ் வந்து 8 kg தட்டாங்க. வந்துட்டு நமக்கு வந்து என்ட்ரோபி ஆஃப் மிக்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது அட் 200 டிகிரி செல்சியஸில் தந்திருக்காங்க. ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் லிக்விட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வேப்பர். ஸோ இதுக்குன்னா பாதி லிக்விடும் பாதி வேப்பரும் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ லிக்விட் ரெண்டு கூட்டினா வந்துடும். ஸோ வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா mass into specific volume of liquid into mass of liquid, specific volume of into vapor into mass of vapor. இது டோட்டல் வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா வால்யூம் கொடுத்துட்டாங்க 0.05 கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து ஃப்ளூயிட் வந்து 0.001157 கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் லிக்விட் வந்து 8 kg கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் லிக்விட் வந்து 8 kg கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் லிக்விட் வந்து கேஸ் வந்து 0.12736. மாஸ் ஆஃப் வேப்பர் தெரியாது. ஸோ அதான் இந்த ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சணும். மாஸ் ஆஃப் வேப்பர் ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் நமக்கு தேவை. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் வேப்பர் பை மாஸ் ஆஃப் லிக்விட் பை மாஸ் ஆஃப் வேப்பர். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா எஸ் கண்டுபிடிக்க முடியும். எஸ் ஈக்குவல் டு எஸ்எஃப் ப்ளஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இன்ட்டு SFG. ஸோ எஸ் தான் கண்டுபிடிக்க நமக்கு. அப்போ இந்த மாஸ் ஆஃப் வேப்பர் வந்து என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணுங்கள். மாஸ் ஆஃப் வேப்பர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். மாஸ் ஆஃப் வேப்பர் வந்து 0.3198, அதாவது அப்ராக்சிமேட்லி 0.32 kg கிடைக்குது. 0.32 கிடைச்சா மாஸ் ஆஃப் வேப்பர் வந்து 0.32 டிவைட் பை மாஸ் ஆஃப் லிக்விட் வந்து 8 ப்ளஸ் 0.32ன்னு கேட்டால் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0384 கிடைக்குது. 0.0384 கிடைக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே எஸ்எஃப் வேல்யூ வந்து 2.3309 ப்ளஸ் 0.0384 இன்ட்டு எஸ்எஃப்ஜி வந்து 4.1014 போட்டோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குதுன்னா 2.4884 கிடைக்குது. 2.4884 கிலோஜூல் பர் கேஜி கேள்விக்கு தான் வந்து இது. நமக்கு டோட்டல் வால்யூம் இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதை மட்டும் இந்த ஃபார்முலா மட்டும் பயன்படுத்தியே வந்து ஒரு ப்ராப்ளம் கூட கேட்டிருக்காங்க, 2 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3வது ப்ராப்ளம். ஸோ 3 ப்ராப்ளத்தையும் பார்க்கும்போது இந்த ஃபார்முலா வந்து சிக்னிஃபிகன்ட். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், நம்ம இந்த ப்ராப்ளத்தை தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ மாஸ் ஆஃப் வேப்பர் கண்டுபிடிச்சு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். அப்போ என்ட்ரோபி தான் இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. கிவன் தந்தாங்க. ஸோ நம்ம வந்து என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் வால்யூமில் லிக்விடு வேப்பரும் இருக்குது. இப்போ நமக்கு இது வால்யூம் ஆஃப் லிக்விடு தெரியும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் இன்ட்டு மாஸ் ஆஃப் லிக்விடு. அதேமாரி வால்யூம் ஆஃப் வேப்பர் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் வேப்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் வேப்பர் இங்கே கிவன்லேயே தந்தாங்க. ஃப்ளூயிடு இது வால்யூம் ஆஃப் லிக்விடு தந்தாங்க. அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் வேப்பர் தந்தாங்க. மாஸ் ஆஃப் லிக்விட் தந்தாங்க, பட் மாஸ் ஆஃப் வால்யூம் தரவே இல்லை. வேப்பர் தான் கண்டுபிடிக்கணும். வேப்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வால்யூம் இங்கே தந்தாங்க. ஸோ இதை வச்சுட்டு மாஸ் ஆஃப் வேப்பர் கண்டுபிடிச்சா 0.32 kg கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் மாஸ் ஆஃப் வேப்பர் பை டோட்டல் மாஸ் அது 0.0384. தென் இந்த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் வந்து இந்த என்ட்ரோபியில் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ட்ரோபி வந்து 2.4884 கிலோஜூல் பர் கேஜி கிலோன்னு கிடைக்குது. நமக்கு என்ட்ரோபி டோட்டல் என்ட்ரோபி என்ட்ரோபி ஆஃப் த ஃப்ளூயிட் ப்ளஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் டைம்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் அண்ட் கேஸ் மிக்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்ளம். கற்றுக் கொடுத்த பிலாலுக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.